வணக்கம் ரசிகர்களே, இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்க மீண்டும் நாங்க வந்துட்டோம். கடந்த 2 தொடர்களை பலவிதமான தலைப்புகளை பத்தி நாம பேசியிருந்தோம். நம்ம ரசிகர்கள் பல பேர் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப பயனளிச்சிருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நாங்க அப்படியே மெல்ட் ஆகிட்டோம். 3 சீசன் போற அளவுக்கு இந்த பாடியில இத்தனை நோய் வருமா அப்படின்னு நீங்க கேட்கறது எங்க காதுல விழுது. ரசிகர்களே கவலைப்படாதீங்க. நீங்க கேட்க கூச்சப்படுற கேள்விகளை, கேட்க ஆசைப்படுற கேள்விகளை நாங்க கேட்க இருக்கோம். அதாவது இந்த நோய் வந்தா என்ன செய்யணும், நோய் வராம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி பல கேள்விகளை நாங்க கேட்க போறோம். பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துக்க போறோம். அதனால அடுத்த 13 வாரங்களுக்கு கண்டிப்பா எங்களோட பயணம் செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கே புரியும். உங்களுடைய ஆரோக்கிய பயணம் இப்போ ஆரம்பம். இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. கார்த்திக், நீங்க சின்ன வயசுல பொழுதுபோக்குறதுக்கு என்ன விஷயம்லாம் பண்ணுவீங்க? நண்பர்களோட வேர்க்க விளையாடுவேன். ஒரே ஒரு பந்து, அந்த பந்தை வச்சு எத்தனை மாதிரியான விளையாட்டுகளை நாங்கள் கண்டுபிடிச்சு விளையாடி இருக்கோம் தெரியுமா? இல்ல நீங்க சொல்றது ஒரு 6, 7, 8 வயசுன்னு வச்சுக்கலாமா? நான் அதை கேட்கல. அது கீழே வாங்களேன். ஒரு 2 வயசு 3 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சாமினி, நான் நேற்று செஞ்சதே மறக்கிறவன். 2 வயசு 3 வயசுல செஞ்சது எப்படி ஞாபகம் இருக்கும்? எங்க அம்மாவுக்கே அது ஞாபகம் இருக்குமான்னு தெரியலையே. அது என்னமோ உண்மைதான். இல்லை, இப்போ நான் இது எதுக்கு கேட்டேன்னா, இப்போ வீட்டில் என்ன எடுத்துக்கிங்களேன், எனக்கு ஒரு மகள் இருக்கார்ல, அந்த பொண்ணுக்கு எப்படி நான் நேரம் செலவு பண்ணாலும் இல்லை எது செஞ்சு நான் விளையாட்டு காட்டினாலும் ஓரளவுக்கு தான், அதுக்கப்புறம் சலிப்பு தட்டிடுது. சாமினி, இந்த குழப்பம் உங்களுக்கு மட்டும் கிடையாது, பல பெற்றோர்களுக்கு இந்த குழப்பம் இருக்கு. அதுவும் இது டிஜிட்டல் இரா இல்லையா? உடனே ஏதாவது ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்றாங்க. அதாவது 4 வயசுக்கு உட்பட்ட சிறுவர்களுடைய ஸ்க்ரீன் டைம், அந்த ஸ்க்ரீன் டைம்னால எவ்வளவு பாதகங்கள் வருது, அதை தான் இன்னைக்கு நாம விரிவா உரையாட இருக்கோம். இதை பத்தி பேசுறதுக்கு 2 வசந்தம் கலைஞர்கள் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள தான் இப்போ நம்ம சந்திக்க போறோம். சத்யமூர்த்தி மற்றும் இலக்கியா. வணக்கம் ஷாமினி. வணக்கம் கார்த்திக். வணக்கம். இளம் பெற்றோர்களே நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம். ஆமா. இப்போ உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இலக்கியா? எனக்கு 3 பசங்க, 10 வயசு, 7 வயசு, 1 வயசு. சத்யா, உங்களுக்கு ஒரு மகள் இல்லையா? சரி, இப்போ நீங்க உங்க டாட்டரை என்டர்டெயின் பண்றதுக்கு வீட்டில் அவங்க சரியான முறையில நேரம் செலவு பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுவீங்க? முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணுறது. அவங்களுக்கு புக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். கதை புத்தகங்கள் எப்போதுமே படிப்பாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு படித்து காட்டணும். அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே படித்து காட்டிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு நார்மல் ஸ்டாஃப் ப்ளீடோ விளையாட பிடிக்கும். இலக்கியா, உங்க வீட்டில் எப்படி? இன்றைய காலகட்டத்தில் நம்ம இந்த ஃபோன் இதெல்லாம் இல்லாமல் வாழ்றது நம்மளாலையும் முடியாது, பசங்களாலையும் தவிர்க்க முடியாது. அதனால நான் கொஞ்சம் நேச்சுரலான ஒரு அப்ரோச் தான் எடுத்திருக்கேன். இதை தவிர்க்க முடியாத பட்சத்தில் அதை சுற்றி நம்ம எப்படி செய்யலான்றது. என் பசங்க கொஞ்சம் விட்டா அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அவங்களே அவங்களை என்டர்டெயின் பண்ணிப்பாங்கன்றது வேற விஷயம். நீங்க உள்ள போகவே தேவையில்லை. ஆனா தொலைக்காட்சி ஓடும். அதுவும் இப்போ 1 வயசு தான் ஆகுது. அவருக்கு ஒரு வயசு தாண்டி இருக்கு. ஆனா அவங்களுக்கு இப்போ சாப்பாடு கொடுக்கும் போது, இப்போ நான் வேலையில இருந்தேன்னா, இப்போ வீட்டில் இருக்கிறவங்க அவங்களையும் சமாளிச்சு இவங்களையும் சமாளிக்க முடியாத பட்சத்துல ரைம்ஸ் அந்த மாதிரி போடுவாங்க தான். தமிழ்ல ஏதாவது யூடியூப்ல போட்டு பார்ப்பாங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா பேச இருக்கோம். எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல, விளக்கம் கொடுக்க ஒரு டாக்டர் வந்திருக்காங்க. டாக்டர் கௌரி. வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பே பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகள், அதாவது 4 வயசுக்கு உட்பட்டவர்கள் எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் டைமில் அவங்க நேரத்தை செலவழிக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். முதல் கேள்வியே ஸ்க்ரீன் டைம் அவசியமா? இதனால் எந்த அளவுக்கு நல்லது கெட்டது? சிறு வயது குழந்தைகள்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 5 வயதுக்கு குறைவான குழந்தைகள் பார்க்கும்போது ஸ்க்ரீன் டைம் என்பது அவங்களுக்கு தேவையற்ற ஒன்று தான். அதனால அவங்களுக்கு எந்த ஒரு பயனும் வரப்போகிறதில்ல, எந்த ஒரு நன்மையும் இல்லை. கெட்ட விஷயங்கள்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நிறையா இருக்குது. அது எந்த அளவுக்கு அந்த பிள்ளையை பாதிக்கும்னு நம்ம பார்த்தோன்னா, அவங்க எவ்வளோ நேரம் அதில் செலவிடுறாங்கன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் எந்த தரமான ஷோஸ் நம்ம காட்டுறோமான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளுடைய வயது, எந்த வயதுக்குரிய குழந்தைகள் அந்த ஷோவை பார்க்குறாங்கன்னு பொறுத்திருக்கிறது. சரி டாக்டர், இப்போ 5 வயதுக்குள்பட்ட குழந்தைகள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா 5 வயது வரைக்கும் தான் அவங்களுடைய மூளை வளர்ச்சி அதிகம், ரேப்பிட் க்ரோத் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஓரளவுக்கு அவங்க அப்சார்ப் பண்ணுறது இப்போ நீங்கள் சொன்னது கெட்டது நிறையா இருக்கு. நீங்கள் நல்லது என்னன்னு முதல் சொல்லுங்கள். நல்ல விஷயமா? நல்ல விஷயம் எதுவும் இல்லை.
சொல்லிட்டாங்க. ஆமா, அதான் முதல் இதுதான் நிறைய லைன்லயே பேருக்கு சொல்லிட்டாங்களே, அவசியம் இல்லை. கொஞ்சமாவது இருக்கும்னு நினைச்சேன். இல்லை. ஒண்ணுமே இல்ல. சுத்தமா இல்லை. அப்ப அந்த கெடுதல்னு சொல்லும்போது என்ன மாதிரி கெடுதல் சொல்றீங்க? இதை வந்து ஒரு பட்டியலிட்டே நம்ம சொல்லலாம். அது ஒரு பிக் கேட்டகரிஸாக நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து டெவலப்மெண்டல் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவோம். இதில் பார்க்கும்போது குறிப்பாக பேச்சு திறன், மொழி வளம் போன்ற விஷயங்களில் வந்து அவங்களுக்கு பாதிப்பு வரும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் ஸ்கில்ஸ், மற்றவங்களோட எப்படி பழகிறது, அதுக்கு அவங்களுக்கு வந்து அவ்வளவா தெரியறதில்ல. ஸோ செகண்ட் குரூப்னு நம்ம எடுத்துக்கும் போது இட் இஸ் பிஹேவியரல் இஷ்யூஸ். ஸோ பிஹேவியரல் இஷ்யூஸ் பார்க்கும்போது அட்டென்ஷன் ஸ்பென், கவனக்குறைவு போன்ற விஷயங்கள் வருது. அது மட்டும் இல்லாமல் வந்து டென்ட்ரம்ஸ், அதிகமாக வந்து ஃபஸியாக இருக்கிறது, காரணம் இல்லாமல் அழுறது போன்ற விஷயங்கள் வந்து இந்த குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு வந்து அதிகமாக இருக்கும். கடைசி குரூப் ஆஃப் இல் எஃபெக்ட்ஸ்னு நம்ம பார்க்கும்போது உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள், கண் வறட்சி, ஐ ட்ரைனஸ், மயோப்பியா போன்ற விஷயங்கள் வரலாம். அந்த கழுத்து அப்படியே தொங்கப்பட்டுக்கிட்டே ஸ்க்ரீன் டைம் பார்ப்பாங்க. அதனால் வந்து தசை வலி, கழுத்து வலி, தலைவலி போன்ற விஷயங்கள் வரலாம். தூக்கம் ரொம்ப அதிகமாக பாதிப்பு, தூக்கத்தில் வந்து அதிகமாக பாதிப்பு வருது. இதுக்கு காரணம் என்னென்னா வந்து அந்த ஸ்க்ரீன் டைம் பார்க்கும்போது அவங்களோட பிரெயின் வந்து ஒரு ஓவர் ஸ்டிமுலேட்டடான வந்து நிலையை அடையுது. அதனால் அவங்க வந்து காம் டவுன் பண்ண முடியாது. ஸ்க்ரீன் டைம்லேருந்து ப்ளூ லைட்டும் வருது. அதனாலேயும் வந்து நம்ம பிரெயினில் உள்ள மெலட்டோனின் என்கிற ஸ்லீப் ஹோமோன் வந்து குறையிறது. அதனால அவங்களால ஒழுங்காக தூங்க முடியாது. தூங்கினாலும் தூக்கத்தின் தரம் வந்து அவ்வளோ நல்லதாக இல்லை. இதை தவிர்த்து பல விஷயங்கள் இருக்குது. சுருக்கமாக சொல்லிட்டேன். அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது பகிர்ந்துக்க. அவங்களும் தயாராக இருக்காங்க, கேள்வி கேட்க விருந்தினர்களும் தயாராக இருக்காங்க. எங்கே போயிடாதீங்க. இப்போ ஒரு சிறு இடைவேளை. இடைவேளையை தொடர்ந்து இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. நீங்கள் வந்து ஸ்க்ரீன் டைமின் வாயிலாக வந்து சில பாதகங்கள் ஏற்படும் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதில் வந்து நீங்கள் ஸ்பீச் டிலே அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்க. இதை நான் ஏன் கேட்குறேன்னா, என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய குழந்தைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 வயசு 3 வயசு 5 வயதுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இணையத்தில் கிடைக்கக்கூடிய சில காணொளிகள், அதில் வந்து தரமான காணொளிகள், அதாவது எப்படி முதல் வார்த்தைகள் பேசுறது, உச்சரிப்புகள் எப்படி இருக்கணும், அதை எப்படி வந்து ஊக்குவிக்கலாம் அப்படின்ற காணொளிகள் இருக்குது. அதை பார்த்தே வந்து என்னுடைய நண்பர்களோட பிள்ளைகளும் சரி, என்னுடைய மகளும் சரி, சில வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சாங்க. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெற்றோரா பாதகமா எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது இது உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஸ்க்ரீன் டைம்னு நம்ம எடுத்துக்கும் போது நம்ம ரொம்ப அதிகமாக காட்டும் போதும், அந்த நிகழ்ச்சி வந்து தரமில்லாத நிகழ்ச்சி நம்ம காட்டும் போதும், அந்த ஹியூமன் இன்டராக்ஷன் இல்லாத பட்சத்தில் தான் வந்து தாக்கங்கள் வந்து இன்னும் அதிகமாக நமக்கு தெரியுது. அந்த மற்ற பிள்ளைங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து குட் குவாலிட்டி ப்ளேயும் இருக்கலாம். பேரண்ட்ஸ் வந்து அவங்க கூட உட்காந்து நல்லா விளையாடலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் டைம் பார்க்கும்போது அதுவே வந்து ஒரு இன்டராக்டிவ் டூலாக வந்து இது என்னது அது என்னதுன்னு வந்து அவங்க இன்டராக்டிவ் டூலாக மாற்றும்போது அந்த ஸ்க்ரீன் டைம்லேருந்து வரக்கூடிய பாதகங்கள் வந்து உங்களுக்கு அவ்வளவா தெரியறதில்ல. எனக்கு இது இந்த கருத்து நீங்களும் வந்து ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். இவங்க முதல்ல வந்து சொன்னாங்க இல்லையா, மொத்தமாக பாதிப்பு தான் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆனால் உண்மை என்னென்னா, இப்போ என்னுடைய பசங்களுக்கு வந்து வேறு வழி இல்லாமல் தான் நாம் வந்து இப்போது எல்லாருமே பயன்படுத்தும் போது அவங்களுக்கு நேச்சுரலாகவே தி எக்ஸ்போஸ் டு திஸ். அப்படி பார்க்கும்போது இது நான் எப்படி இதை நல்ல விஷயமா எனக்கேற்ப என் பசங்களுடைய வளர்ச்சிக்கேற்ப மாற்றலான்றதுக்கேற்ப தான் வந்து சில விஷயங்களை பண்ணுறோம். இப்போது தரமான விஷயங்களை காட்டுறதை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க இல்லையா, தரமான விஷயங்களும் இருக்குது, வெவ்வேறு வயதினருக்கும் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இதை நம்ம காட்டும் போது அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா? ஏன்னா 1 மணி நேரம் அப்படி பார்க்கறது கிடையாது. நீங்கள் சொன்னதான் எல்லாமே ஒரு மாடரேஷன் இருக்கணும் இல்லையா? இதில் கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் நாம் அவங்க கிட்ட பேசுறது, இது ஒரு பேக்கேஜாக நான் பார்க்கும்போது இப்படி செய்யும் போது அதனுடைய அந்த தாக்கம் ரொம்பவே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்வீங்களா? பாதகங்களை குறைப்பதோடு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் தட் அந்த பாதகங்களுடைய தாக்கத்தை வந்து உங்களால் அவ்வளவா பார்க்க முடியாதுன்னு தானே சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னா, எவ்ரிபடி சிச்சுவேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். நம்மளோட சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை எல்லாம் வந்து வேறுபட்டிருக்கும். நம்ம வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப தான் நம்ம வந்து அமைச்சுக்கணுமே தவிர வந்து கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை.
பரிந்துரைகள் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து நம்ம குறைச்சி காட்டுறோமோ அந்த பிள்ளைக்கு அவ்வளோ நல்லது. இது நான் ஒரு இடத்துல படிச்சிருக்கேன். அதாவது ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுனால அதை ஒழுங்காக நம்ம மென்று சாப்பிட்றது இல்லை, அதில் சூ பண்ணுறது அவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தேன். நம்ம பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்றதுனால அது சரியாக செரிமானம் ஆக மாட்டேங்குது. ஒன்று பிள்ளைங்க டக்குன்னு வாந்தி எடுத்துடுறாங்க, இல்லை ராத்திரி நேரத்தில் வயிறு வலிக்குது, எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்கி ஈட்டிங்னா என்ன, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, எதனால் இது வருது? அது வந்து இந்த ஸ்க்ரீன்லே வந்து அவங்க அட்டென்ஷன் காட்டுறதுனாலையோ இல்லை வந்து மற்ற வகையில் வந்து அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த உணவை வந்து நல்லா ரசித்து ருசித்து என்ன சாப்பிட்றாங்கன்னு வந்து அந்த அனுபவிக்கிறது இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது சில பிள்ளைங்களுக்கு வந்து தட்ஸ் அ நெகட்டிவ் அசோசியேஷன் வித் ஃபுட். சாப்பிட்றதுனா வந்து ஒரு ஆள் வந்து வாயில் திணிச்சு விடுவாங்க, இல்லைனா வந்து பார்த்துட்டே இருக்கும்போது என்ன சாப்பிட்றதுன்னு அவங்களுக்கே தெரியாது. சில சாப்பிட்ற விஷயத்த வந்து துப்பிடுவாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் டைம் இல்லாத போது, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத போது அதே உணவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது எப்படி சாப்பிட்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இனிப்பான பொருட்களை மட்டும் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயங்களை சாப்பிடுவாங்க. மற்ற விஷயத்த வந்து எடுத்து வாயில் வச்சாலே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அதே உணவை வந்து அவங்க உணர்ப்பாங்க, அந்த ஸ்க்ரீன் டைம் இருக்கும்போது அவங்க சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் வந்து அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க சொந்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் அசோசியேஷன் வருது. இப்போ பிக்கி ஈட்டிங்னு பார்க்கும்போது இந்த உணவு வேண்டான்னு சொல்கிற குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. மற்ற பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன் டைம் அதிகமாக பார்க்குற வந்து பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களை சொல்கிறேன், ஸ்க்ரீன் டைம் பார்த்துக்கிட்டே அதிகமாக நொறுக்கு தீனி சாப்பிடுவாங்க. அதனாலே வந்து உடல் பருமன் போன்ற விஷயங்கள். ஸோ அன்ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் குறைவாக சாப்பிடக்கூடிய பிள்ளைங்களும் இருக்காங்க. இதனால வந்து அதிகமாக அன்ஹெல்த்தி ஃபுட் கன்சியூம் பண்ணுற பிள்ளைங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குதா? இந்த சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு உங்கள் பிள்ளைங்க சொல்கிறாங்களா? சத்தியம். ஆமாம். இப்போ நீங்கள் இந்த ஷோலையே நான் நிறைய ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவர் கலங்கி போய் உட்காந்துருக்காரு. ஏன்னா நம்ம எப்போதுமே யோசிப்போம், ஏன் இப்போ சரி சிக்கன் ரைஸ் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஒரு கட்டம் பிடிக்குது, 2-3 நாள் சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் லைக் ஷி டசன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங் இட்னா இது இப்போ புதுசாக ஏதாவது நம்ம கண்டுபிடிப்போம். சும்மா உப்புக்கு சாப்பிட்றாங்கன்னு இப்போ தோணுது. பட் இப்போ அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வெளியே கூட்டிகிட்டு போகிறோம், அவங்களுக்கு இந்த ஐபேடை கொடுக்காம சாப்பாடு வைக்க போகிறோம், அவங்க அங்கே அடம் பிடிக்கிறாங்க, நாம் கொஞ்சம் ஆத்திரப்படுறோம். இப்படிப்பட்ட அப்யூசிவ் பிஹேவியர்ஸ்லாம் வர்றப்ப பேரண்டிங்கை குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன் டைமையும் இந்த பேரண்டிங்கையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, இது வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணுற பிரச்சனை மட்டும் இல்லை, பல பெற்றோர்கள் இதை தான் கோத்ரூ பண்ணுறாங்க. வெளியே போகும்போது ஐயோ கத்துனாங்கன்னா அழுதாங்கன்னா மானம் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் செய்கிறாங்க. இதே மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு பெற்றோருடைய கதையை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இதோ காணொளி. என் மகனுக்கு 3 வயசாச்சு, என் மகளுக்கு வந்து 1.5 வயசாச்சு. இந்த பிரச்சனை வந்து தொடக்கத்தில் என் மகனுக்கு தான் முதலில் நான் பார்த்தேன். அவர் வந்து அடிக்கடி தொலைக்காட்சி ரொம்ப பார்ப்பார். தொலைக்காட்சி ஆஃப் பண்ணும்போது அவர் வந்து ஓகே கிவ் மீ 5 minutes எக்ஸ்டென்ஷன் டைம்னு கேட்பார். அந்த 5 minutes எக்ஸ்டென்ஷன் டைம் வந்து காலப்போக்கில் ரொம்ப சீரியஸாக போய் அவர் வந்து he go until the extent of throwing tantrums at us by throwing toys. விளையாட்டு பொருட்களை எங்கள் மீது வீசுவார். கல்வியில் அவ்வளோ மாற்றம் இல்லை, ஆனால் வந்து உடல் நலம் அந்த பார்ட்டில் வந்து அவங்க கண்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணதை நான் கவனித்தேன். பெட்க்கு போகிறதுக்கு முன்னாடி பெட் டைம் வந்து ஒரு 5 minutes எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி டைமிங் கேட்டு ரொம்ப அடம்பிடிப்பாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour 45 minutesக்கு முன்னாடி வந்து தொலைபேசி பார்த்தாங்கன்னா அவங்க மைண்ட் வந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோன்னு அது ஒரு ஸ்டடீஸில் படித்தேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய மருத்துவரும் அதை கூறினார். ஸோ நான் வந்து ஒரு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அவங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்தவுடன் அவங்க வந்து குளிச்சுட்டு அவங்க டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour கிரேஸ் பீரியட் டைம் இருக்குது. ஸோ அந்த 1 hourல வந்து அவங்க வந்து விளையாடலாம், இல்லைன்னா வந்து தொலைக்காட்சி பார்க்கலாம். ஸோ எனிதிங் பிஃபோர் 8:30 அவங்க செஞ்சாகணும். அதுக்கப்புறம் பிஃபோர் பெட் டைம் மேபி கொஞ்சம் நேரம் படிக்கலாம், இல்லை ஸ்டோரி புக் ரீடிங். அதுக்கப்புறம் 8:30 அவங்க கண்டிப்பாக பெட் டைமுக்கு போகணும். தொலைக்காட்சி பார்ப்பதில்லை, ஏன்னா அவங்க they have their own activities. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆக்டிவிட்டீஸும் கேட்குறாங்க நம்மளை, நான் இதை செய்யணுமா, நான் அதை செய்யணும்னு. அதுக்கப்புறம் நம்மளும் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி செய்கிறோம். இதனால் அவங்க இன்னும் ஒபீடியனாக இருக்காங்க, நம்ம சொல்படி அவங்க கேட்குறாங்க. இப்போ வந்து என்னோட பையன் ஏற்கனவே வந்து இதுக்கு அடிமையாக இருக்கான், அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பல பெற்றோர்கள் கேள்வி கேட்பாங்க. மருத்துவர் அதுக்கு பதில் சொல்ல போகிறாங்க. ஆனால் இப்போ ஒரு சிறு இடைவேளையை தொடர்ந்து இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ். Season 3.
இது பேசுவோம் எவ்ரிபாடி நோஸ் சீசன் 3. டாக்டர் இப்போ வந்து இடைவேளைக்கு முன்னாடி வந்து நான் கேட்டிருந்தது வந்து ஏற்கனவே இதுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை எப்படி வந்து பெற்றோர்கள் மீண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் கேட்டிருந்தேன். என்ன சொல்ல போகிறீங்க டாக்டர்? இப்போ வந்து 5 வயதுக்கு குறைவான உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து லிமிட்டட் ஸ்க்ரீன் டைம் தான். ஸோ 1.5 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிள்ளைங்களுக்கு வந்து 18 மந்த்ஸ்க்கு குறைவான பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் காட்டவே கூடாது. அடுத்த குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 வயதுலேருந்து 2 வயதுக்குள்ளே அடங்கிய பிள்ளைங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டைம் லிமிட் வந்து ஏஐபி சொல்லலை. ஆனால் வந்து எவ்வளோ குறைவாக காட்ட முடியுமோ அவ்வளோ குறைவாக காட்டணும். அது மட்டும் இல்லாமல் வியூவிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்னா ஒருவர் அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்க கூட இன்டராக்ட் பண்ணணும். 2 வயதுலேருந்து 5 வயதுக்குள்ளே உள்ள குழந்தைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு நாளில் வந்து 1 மணி நேரம் தான் ஸ்க்ரீன் டைம் பார்க்கணும். அந்த 1 மணி நேரத்தை வந்து நீங்கள் கண்டினியூவஸாக காட்டாமல் கொஞ்சம் ஷார்ட் செக்மெண்ட்ஸாக நீங்கள் காட்டலாம். இந்த குரூப்லேயும் வந்து வியூவிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து அந்த ஜென்ரல் கைட்லைன்ஸ். இப்போ வந்து ஏற்கனவே ஒரு பிள்ளை வந்து அந்த ஸ்க்ரீன் டைமில் வந்து ரொம்ப அடிக்டட் ஆகிட்டாங்க, ரொம்ப நேரம் பார்க்குறாங்க. இது எப்படி குறைக்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான். யூ ஹேவ் டு கிவ் இட் டைம். அண்ட் அதுவும் வந்து நீங்கள் டக்குன்னு வந்து குறைச்சிங்கன்னா உங்களுக்கு தான் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகும். இது வந்து ஒரு பழக்கமாயிட்டு அதை எப்படி திடீர்னு அவங்கக்கிட்டேருந்து எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வரும், ரொம்ப வந்து ஃபஸியாக இருப்பாங்க, அடிக்கடி டென்ட்ரம்ஸ் வரும். ஸோ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணி அந்த டியூரேஷனை வந்து நீங்களும் வந்து மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம காட்டிட்டோம், அடுத்ததாக காட்டும்போது கொஞ்சம் குறைவாக காட்டணும்னு நீங்கள் வந்து அந்த லிமிட் நீங்கள் போட்டுக்கணும். அந்த ரூல்ஸ் நீங்களே வந்து செட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிசிப்ளின் இருக்கணும் டு ஃபாலோ த்ரூ வித் த ரூல்ஸ். பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு அந்த ஸ்க்ரீன் டைமுக்கு பதிலாக வீட்டில் அவங்க குழந்தைகளோட என்னென்ன செய்யலாம், என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் அப்படின்றத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். பெற்றோர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சாயம், அதாவது பெயிண்ட் வச்சுருக்கோம், ஒரு பிளாஸ்டிக் வச்சுருக்கோம். என்னம்மா நடக்குது? இல்லை, இது என்ன அப்படின்னா, அதாவது பெற்றோர்கள் வந்து வீட்டில் இருக்கிற குழந்தைகளோட வந்து செய்யக்கூடிய சில நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று. இலக்கிய இது முன்னுக்கு இருக்கிற பொருட்கள், நீங்களும் சத்யா இது இருக்கிற பொருட்களை வச்சு பார்க்கும்போது இது என்னவா இருக்கும்? இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து செஞ்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் பண்ணதே கிடையாது இது. சத்யா மேபி இதை பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். சரி, அப்படி என்ன பண்றீங்க? இதை வந்து கத்துக்கிட்டு இன்னைக்கு போய் உங்க குழந்தைகளோட நீங்க செஞ்சு பாக்குறீங்க. சரி டாக்டர் சொல்லுங்க, அவங்க இப்ப என்ன செய்யணும்? ஓகே, இது வந்து இட்ஸ் அ மெஸ் ஃப்ரீ பெயிண்டிங். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த பெயிண்ட் அந்த பிளாஸ்டிக்குள்ளே வந்து யூ கோனா ஸ்குவர்ட் இன் சர்டன் பிளேசஸ். அதுக்கு பிறகு யூ கேன் டூ எக்ஸ்ப்ளோர் வித் த பெயிண்ட். கலர் மிக்சிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதை தவிர்த்து வந்து அந்த அந்த பெயிண்ட்லேயே வந்து நீங்கள் வந்து சில பிக்சர்ஸை வந்து நீங்கள் ட்ரா பண்ணலாம். சரி, 2 பேரும் தயாரா இருக்கீங்களா? தயார். ஸ்மைலி ஃபேஸ்லாம் வரைஞ்சிருக்காரு உள்ளார. அந்த அளவுக்கு நான் யோசிக்கவே இல்லையே. இந்த டேப் யூஸ் பண்ணுறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா வந்து அந்த ஓப்பனிங் திறந்து வந்து கை உள்ளே விட்டுருவாங்க, இல்லைன்னா எடுத்து வாயில் வச்சுருவாங்கன்னு உங்களுக்கு பயப்படும் போது அந்த ஓப்பனிங்கும் வந்து நீங்கள் நல்லா சீல் பண்ணிக்கலாம். ஸ்மைல் ஃபேஸ் போட்டோட நிறுத்திடக்கூடாது, மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நேரம் எடுக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் நேரம் எடுக்கும் செய்யறதுக்கு. They will be more இந்த engaged. கலர் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்போ ஒன்று சேர மாட்டேங்குது ஐயா. அப்படி செய்யாத வண்ணம் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க? ப்ராப்ளம் சால்விங். பீல் பண்ணி கையில் எப்படி கசிக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஓ, இப்படி ப்ராப்ளம் சால்விங். அவர் பாருங்க, அது சுருட்டி மடிச்சு. ஆக்சுவலி இது ரொம்ப ஃபன். கண்டிப்பா வீட்டுக்கு போய் நான் ட்ரை பண்ணுவேன். இதுலேயே வந்து நீங்கள் ஆல்ஃபபெட்ஸும் எழுதி காட்டலாம். எழுதலாம் இல்லையா? இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பொக்கிஷம் இலக்கியா, அடேங்கப்பா, Very ஒரு nice, மிக்சிங்ல நடந்திருக்கு. இவர் வந்து ஓவியமா செஞ்சிருக்கு. அந்த லைட்டா என்னமோ ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் வந்திருக்கு. ஆமா. ஆமா. சரி டாக்டர், இது வந்து ஒரு வகையான நடவடிக்கை இல்லையா? இதை தவிர்த்து வேற என்னென்னலாம் செய்யலாம்? இதை தவிர்த்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. கற்பனை திறன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை யூஸ் பண்ணி பல ஆக்டிவிட்டீஸ் நான் வந்து உங்ககிட்ட ஷோ பண்ண போகிறேன். ஆக்டிவிட்டீஸ்னு பார்க்கும்போது சென்சரி ப்ளே என்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்சரி ப்ளே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 5 சென்சஸை வந்து என்கேஜ் பண்ணி ப்ளே பண்ணுறது. ஸோ யூஸ்வலி வந்து இந்த ஹேண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாவை போட்டு பிசைறது, மங்கு சட்டியை ஊட்டுறது, பிளேயிங் வித் வாட்டர், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சென்சரி ப்ளே. வெரி இம்பார்ட்டன்ட் சென்சரி ப்ளே வந்து அவுட்டோர் ப்ளே.
நம்ம வெளியே அழைச்சிட்டு போனாலே வந்து இட்ஸ் அ சென்சிட்டிவ் பிளே. இது ஆல் தியர் சென்சஸ் ஆர் என்கேஜ்ட். இது வந்து வீட்டில் இருந்தபடி செய்யக்கூடிய வந்து ஆக்டிவிட்டீஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் அதை பார்த்துருவோம். இது வந்து பில்டிங் பிளாக்ஸ், இது வந்து உங்களுக்கு தெரியும். இதை தவிர்த்து வந்து வுடன் பிளாக்ஸும் வச்சு நீங்கள் விளையாடலாம். இது விளையாடும் போது நீங்கள் வந்து ஒரு ஸ்டாரி க்ரியேட் பண்ணலாம். இந்த ஸ்டாரிக்குள்ளே வந்து நீங்களும் போகலாம், உங்கள் பிள்ளைங்களும் போகலாம். இந்த மாதிரி ப்ளே வந்து யூ கேன் எக்ஸ்டெண்ட் த ப்ளே டைம் குவைட் லாங். சாஃப்ட் டாய்ஸ் இன் ஜெனரல் வந்து எப்படி விளையாடணும்னா நம்ம அந்த டாய்ஸ்க்கு வந்து உயிர் கொடுக்கணும், ரைட்? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பப்பெட்ஸ் ஆர் அ வெரி நைஸ் திங்ஸ் டு ப்ளே வித். ஸோ நீங்களும் போட்டு பாருங்களேன். பப்பேட்டே வந்து அந்த பிள்ளைகிட்ட பேசுற மாதிரி கூட நம்ம செய்யலாம் இல்லையா? குரலை மாற்றி நீங்கள் பேசணும். அந்த டாய்ஸ் அந்த பப்பெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. அப்படிங்கிற உணர்ச்சி காட்டு. அது எப்படி நீங்க அதை எடுத்தீங்க? இல்ல அதுதான் நீ கொடுத்ததுமா. வெளியே போகும்போது ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க, அழுகுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கிட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபோனை எடுத்து காட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கிட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்கும். இந்த கிட்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். த்ரெடிங் டாய்ஸ், இது வந்து 3 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி செய்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். சின்ன சின்ன டாய்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போடலாம். ஸோ இதை வந்து அப்பப்போ நம்ம மாற்றிக்கணும். அதே கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணாது. கடைசியாக பார்க்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் இது பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இல்லையா? கைவிட்டு பாருங்க. எஸ், இட் ஃபீல்ஸ் ரியலி நைஸ். ஸோ இது வந்து வாட்டர் பேபிஸ்னு சொல்லுவோம். சின்ன சின்ன பீட்ஸாக இருக்கும். அதை வந்து நம்ம நல்லா ஊற வச்சிட்டோம்னா தண்ணியில் இந்த மாதிரி பெருசாகிடும். இட் கிவ்ஸ் அ வெரி கூலிங் ஃபீலிங். இதுலேயே வந்து நம்ம கலர் கான்செப்ட்ஸ் போன்ற விஷயங்களை வந்து அவங்களுக்கு கற்று தரலாம். இப்போ வந்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து இது பார்த்தாலே வந்து சில பிள்ளைங்களுக்கு வந்து வாயில் வைக்கலாம், மூக்கில் வைக்கலாம், காதில் வைக்கலாம்னு தோணும். பிள்ளைங்க அப்படி தான், அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே அப்படி தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பேக்கில் போட்டு சீல் பண்ணி வச்சுட்டோன்னா அதை எடுத்து வாயில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு அவங்களுக்கு அவ்வளவா இல்லை. அது மட்டும் இல்லாமல் விளையாடிட்ட பிறகு நம்ம அதை வந்து எடுத்து ஒழிச்சு வச்சிடணும் சேஃப்டி வைஸ். ஏன்னா வந்து இந்த சேஃப்டிக்காக வந்து நம்மளும் வந்து ரொம்ப ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க கூடாது. அண்ட் இதெல்லாம் வந்து ஷுட் பி சூப்பர்வைஸ்ட் ப்ளே. இத்தனை விஷயங்கள் இருக்கு, ஆல்டர்னேட்டிவ் மெஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்போது நம்ம எதுக்கு திருப்பி ஸ்க்ரீனுக்கு போகணும்? அதேதான். இனிமே வந்து ஸ்கிரீன் டைமை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து வீட்டில் இருக்கிறவங்க அனைவருமே குறைக்கணும். சரியா? சரி டாக்டர், நம்ம அரங்கத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருந்தீங்க. அதுவும் குறிப்பாக வந்து இளம் பெற்றோர்களுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர், வந்து உங்கள் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நம்மளோட சேர்ந்து கலந்துரையாட 2 பேர் வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அதிர்ச்சியோட தான் வீட்டுக்கு போறாங்க. ஸ்கிரீனே காட்டக்கூடாதா? இலக்கியா, சத்யா, ரொம்ப நன்றி. உங்களோட அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இங்க வந்ததுல உங்களுக்கு பயன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா இதை கூட எடுத்துட்டு தான் போகிறோம்.